யார் பெரிய கட்சி? சவால் விடுகிறேன். நாங்கள் வாங்குகிற தொகுதிகளை விட நீங்கள் ஒரு தொகுதி கூட வாங்கிவிட்டால் நாங்கள் அரசியலை விட்டே போயிடுறோம். நீங்க போயிருங்களா? நாங்கள் இல்ல, நான். பாலு அவர்கள் தொடர்ந்து அரசியல் இருக்கணும். இதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு நீங்க வந்து போக வேண்டியதில்லை. ஆனா என்ன பிரச்சனைனா 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகளை பாமக பெற்றது, 5 தொகுதிகளை வென்றது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை விசிக பெற்றது, 4 தொகுதிகளை வென்றது. 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளை பாமக பெற்றது, திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை விசிக பெற்றது. பாமக 10 தொகுதிகளும் தோல்வி அடைந்தது, விசிக வாங்கிய 2லும் வெற்றி பெற்றது. யார் சார் பெரிய கட்சி? சரி, அவங்க 23ல போட்டியிட்டு 5ல ஜெயிச்சாங்க, 5 எம்எல்ஏக்கள். நாங்க 6ல போட்டியிட்டு 4 ஜெயிச்சோம், 4 எம்எல்ஏக்கள். 4 எம்எல்ஏக்களும் அதே ஒத்த கருத்துடன் எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். நீங்க 5 எத்தனை பேர் அடிக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க 5 எம்எல்ஏ எத்தனை பேர் அடிக்கிறீங்க? அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 2 பேர். சட்டமன்றத்துல பார்க்கவே நமக்கே வந்து வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஒரு கட்சி வந்து சட்டமன்றத்துக்குள்ள எப்படி ஒற்றுமையா நுழைந்தார்களோ அதே வடிவத்தோட இருக்கணும்ல. நாங்கள் நிற்கிறோம், எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். ஏன் எங்களுக்கு வந்து இந்த அதிக இடம், சீட்டு இதையெல்லாம் வச்சு எந்த காலத்தில் எங்க தலைவர் முடிவே எடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க விசிகவை. அதிக இடம்னா நாங்க என்ன பண்ணணும்னா எந்த கூட்டணியில் இடம் பெறாம பாமக மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும், நடுவுல அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும். நீங்க அப்படிதானே பேசுறீங்க. கூட்டணி எப்போ உறுதிப்படுத்துறீங்க? போன வாரம் உறுதிப்படுத்திருக்கீங்க. நாங்க 10 வருஷமா ஒரே கூட்டணியில் இருக்கோம். எங்களுக்கு இந்த பேரம்லாம் பேச தெரியாது. அது எங்கள் அரசியல் அல்ல. அதிக இடம் வாங்குவது அப்படின்னா நாங்க உங்களை மாதிரி முடிவு எடுப்போமே. மையமா உட்கார்ந்துக்கிட்டு எல்லா பக்கமும் பேசுவோமே. பிஜேபி டைம் பேசு, ஏடிஎம்கே டைம் பேசு, முடிஞ்ச திமுக டைம் பேசு, எங்க நமக்கு பேரம் படியுதோ அங்க முடிவெடு. இந்த அரசியல் செய்யறதுக்கு ஒரு திறமை வேணுமா? இந்த அரசியல் தான் அரசியல்னா எங்க தலைவர் உங்களை விட சிறப்பா செஞ்சு உங்களை விட அதிகமாக நடத்துவாங்க. அதல்ல. இந்தியாவில் எந்த கட்சியாவது தேர்தலுக்கு முன்னாடியே அல்லது நிரந்தரமான ஒரு கொள்கையை வச்சு இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சி கூப்பிட்டா நான் போக மாட்டேன் இப்படி அறிவித்த ஒரு கட்சியை சொல்லுங்க சார். விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம், பாஜகவோடு சேர மாட்டோம், பாமகவோடு சேர மாட்டோம்.